மக்கள், நம்ம யூடியூப் பார்க்குறவங்க 5 கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னா எந்த 5 கோவில் நீங்கள் சொல்லுவீங்க? நானே போயிட்டு வளர்ந்த கோவிலை சொல்கிறேனே. கண்டிப்பாக. முதல்ல பஞ்சபூத திருத்தலத்தில் ஒருவர் கண்டிப்பாக போக வேண்டிய திருத்தலம் திருவண்ணாமலை. நிச்சயமா போக வேண்டியது திருவண்ணாமலை. அதுக்காக மற்ற கோவில் போக வேண்டாம்னு சொல்லலை. இந்த பஞ்சபூத திருத்தலத்துல எல்லா திருத்தலத்தினுடைய பலத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா திருவண்ணாமலை. எல்லா திருத்தலத்தோட பலனையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா திருவண்ணாமலை. ரெண்டாவது ஆறுபடை வீட்டுல ரொம்ப சிறப்பான வீடு சுவாமிமலை. சரிங்களா? ஏன்னா அங்கதான் சுவாமி சிவகுருநாதனாக காட்சி கொடுக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா எல்லா அறுபடை பலனையும் ஒரே இடத்துல நீங்க தரிசிக்கணும்னா சுவாமிமலை கண்டிப்பா போகணும். மூன்றாவது சக்தி பீடம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது எல்லா சக்தி பீடத்தையும் ஒரே இடத்தில் தரிசித்த பலன் நீங்க போகணும்னா சமயபுரம். சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டால் எல்லா சக்தி பீடத்தையும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்துல நம்ம பார்த்த ஒரு நிறைவை அந்த அம்பிகை நமக்கு அருள்வார். அதற்கு அடுத்தபடியா தடைகள் தவிடுபடி ஆகணும். இந்த இடத்துக்கு போனா எனக்கு தடை இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு நான் சொல்ற கோவில் பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இங்க போனா நீங்க என்ன கேட்குறீங்களோ அவர் அள்ளி கொடுத்துருவார். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நான் வாழ்க்கையில பேசணும். ஏன்னா வாயு உள்ள பிள்ளைதான் பிழைக்கும். வாயு உள்ள பிள்ளைதான் என்ன பண்ணும்? பிழைக்கும். பூமியில அப்பதான் வாழ முடியும். இந்த பேச்சு, புத்தி சாதுரியம், சமயோசித புத்தி இதெல்லாம் அதிகமா இருக்கணும்னா ஒருத்தர் போக வேண்டியது திருப்பதி. சரியா? ஆமா. இந்த 5 கோவிலுக்குமே பரிச்சயமாக நான் இருக்கிறேன்னு இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து ஒருத்தர் இருக்காருன்னா இப்ப எழுதி வச்சுக்கோங்க, அவர் நல்லாவே வாழ்க்கையில ஒரு உயர்ந்து இருக்கிறவராக தான் இருப்பார். இந்த 5 கோவிலும் பரிச்சயமான நபர். இந்த 5 கோவில்ல வருஷத்துல நான் ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தோல்வி இருக்காது.